நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா எந்த ஒரு இப்போ பேரிழிவு வெள்ளம் வந்தது அப்போ அவங்க ஃபண்டு தரல. இந்தியா முழுக்க வந்து அங்க குஜராத், உத்தரப்பிரதேசம் இங்கே தான் அவங்க ஃபண்டு ஃபுல்லாக ஒதுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கல்வியில் வந்து முதன்மை மாநிலமாக தான் இருக்கும். அவங்க அதை கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு எந்த மாநிலம் நமக்கு ஃபேவரா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க. அவங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடுடைய ஃபண்டை வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் தான் அவங்க கொடுத்துருன்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய தவறு. இங்க இந்திய மக்கள் வந்து நம்ம இப்போ இந்த இருக்கிற மாநில தமிழ்நாடு கேரளா வந்து நல்லா முன்னிலை வகிக்கிறோம். அப்படின்னு தான் ஏன் இந்த மத்திய அரசு வந்து இப்படி நம்மள பழி வராங்கன்னு தெரிய மாட்டேது. இது வந்து ரொம்ப தவறான செயல் சார். இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது வந்து நம்மளோட காசை கொடுக்கறதுக்கு அவங்க யாரு, நான் வந்து தரமாட்டேன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுத்து அவரை வந்து கட்சி பொறுப்புல இருந்தே நீக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் அவங்களுக்குமே சரியா இருக்கும். நாள் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்திக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மேலே தான் அவங்க வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னவோ சலுகை கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பீகாரோ ஏதோ ஒரு நாட்டு கூட நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்கு அந்த சலுகை கிடைக்கல. இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் வந்து போராடி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நமக்காக ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதை வந்து நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் அதுவும் சொல்றது வந்து மிக ஒரு தவறான விஷயம். ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு. அது எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? அவங்க தெரியாம சொல்லிட்டேன், இல்லை அட்மின் தப்பு பண்ணிட்டான், எப்படி நியாயப்படுது? அவரே வாயை திறந்து நான் வந்து மும்மொழி நீ கத்துக்கலன்னா பணம் தர மாட்டேன்னு அப்பட்டமா ஒரு மீடியா முன்னாடி சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்க தைரியம் இருக்கா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எப்படி இழிச்சவாங்களா அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் சார். கோபமும் ஏற்படுத்து, மன வருத்தமும் ஏற்படுத்துது. ஹிந்தி படிக்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அது அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ஓன் தாட். அவங்க விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம். கட்டாயப்படுத்திலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கட்டாயப்படுத்தி ஒன்று திணிச்சாங்கன்னா அது நல்லாவே இருக்காது, அது வேஸ்ட்.